கோடி நன்றிகள். எல்லாம் சேஃபா இருக்கீங்களாங்க? சேஃபா இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆடி தேர் உடனே மனசுக்கு ஞாபகத்துக்கு வரும். திருவாரூர் அடையாளமாச்சு. ரொம்ப நாளா ஓடாம இருந்த மாற தட்டி சொல்லிக்கிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா மாண்பு நல்லா பக்கமும் ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு. சவாலா வேற சொல்லிக்கிறாரு. திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா. ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது. அதை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க அப்பா பேர்ல எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார்? நாகப்பட்டினம் மாதிரியே ஊர் தான். யூனிவர்சிட்டியில செய்து செய்யாதே திருவாரூர் தலைநகர் திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ரோட் அவர் சிஎம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது அவர் தான் அவருடைய வேலை. மக்கள் தான் உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறணும். சொல்லவே முடியாது. இத நான் பண்ணிருந்தாங்க, அதைத்தான் நான் ரிப்பீட் பண்றேன்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், It's the last day of the month. You could நம்ம be இந்த scrambling டெல்டா to get பகுதியில water. இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையா ஒண்ணு அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த நெல்ல லோடிங் அண்ட் அன்லோடிங் 40 ரூபா அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. 1000 ரூபா கமிஷன். பாத்தீங்க இந்த 4.5 வருஷத்துல இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கமிஷனா புடிங்கி இருக்கிறாங்க. வேற யாராவது நம்பி இருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான். சிஎம் சார் உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயித்துல அடிச்சு நீங்க வாங்கின அந்த கமிஷன். அவனை கொன்னவனை நான் சும்மா விட இது அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் போறீங்க நண்பன். நான் ரைட் சொன்ன ஆன் இந்த ஆழமா உங்க மனசுல ஒரு விஷயம் நான் நினைக்காதீங்க. நான் பேசுறேன் ஏன்னா அது ஆழமா உங்க மனசுல பதியணும்ன்றதுக்காக நம்ம டிவியோட லட்சியமே கேக்குறான்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய தேர்தல் அதுக்கான விளக்கம் தான் நம்ம டிவிக்கு லட்சியமான தேர்தல் அறிக்கையில நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை சாத்தியமோ எது உண்மையாக மட்டும்தான் தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுக்கவே மாட்டோம். கல்வி சாத்தியமோ எது உண்மையாக மட்டும் அடிப்படை சாலை வசதி மின்சாரம்னு கல்வி பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு குடிநீர் அடிப்படை சாலை அடிப்படை விஷயங்களை நோக்காம சிம்பிளா நம்மளுடைய பாதுகாப்பு சட்டம் சொல்றோம்னா ஏழ்மை வறுமை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ் சிம்பிளா நம்மளுடைய குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. கான்பிடென்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கான்பிடென்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். வரை நன்றி வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். நண்பா ஒரே ஒரு டவுட் நண்பா, ஒரே ஒரு டவுட். இது வெறும் சும்மா கூட்டம், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? இது என்ன சும்மா கூட்டமா? தேங்க்யூ கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ. உங்க விஜய் நான் வரேன். ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சியே எங்கள் நோக்கம் என்று தனது திருவாரூர் பரப்புரையில் பேசியிருக்கிறார் தவிக தலைவர் விஜய். இந்த முறை முதல்வருடைய சொந்த மாவட்டம் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் முதல்வரை நேரடியாக தாக்கி பேசியிருக்கிறார் விஜய். தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. தேர்தல் பிரச்சார களம் தவிக தரப்பிலும் தற்பொழுது சூடாகி இருக்கிறதே சொல்லலாம். உங்க விஜய் நான் வரேன்.
மாபெரும் கூட்டத்திற்கிடையே மாபெரும் வரவேற்புகளை எல்லாம் தாண்டி தாவேக தலைவர் விஜயுடைய இந்த திருவாரூர் தேர்தல் பரப்புரையானது அமைந்திருந்தது. முதல்வருடைய சொந்த மாவட்டம் என்பதாலேயே என்னென்ன பிரச்சனைகள் குறித்து பேச இருக்கிறார் என்று நிறைய எதிர்பார்ப்புகள் காலை முதலே இருந்து வந்தன. அந்த வகையில் மற்ற பரப்புரைகளில் தனது கட்சி கொடியை தோளில் சுமந்து வந்து பேசிய தாவேக தலைவர் விஜய் இந்த பரப்புரையில் மட்டும் பச்சை துண்டுடன் வந்து பேசியிருக்கிறார். விவசாயிகளுக்கான தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் விதமாக, விவசாயிகளுடனான தன்னுடைய சார்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பச்சை துண்டுடன் வந்து பேசி விவசாய பிரச்சனைகள் மட்டுமின்றி விவசாயிகளுடைய கமிஷன் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள், அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சர்ச்சைகள், இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் குறிப்பிட்டு பேசி ஆளுங்கட்சிக்கு எதிரான பல்வேறு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அது மட்டுமின்றி முதல்வருடைய சொந்த மாவட்டம் என்றாலுமே கூட முறையான சாலைகள் இருக்கின்றனவா, அங்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் எல்லா விதமான படிப்புகளும் இருக்கின்றனவா என்று பல்வேறு கேள்விகளை அங்கு குழுமியிருந்த மக்களை நோக்கி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் இந்த பரப்புரையில் தாவேக தரப்பிலிருந்து விஜய் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான கேள்வியும் மக்களை நோக்கி எழுப்பப்பட்டது. எல்லோரும் சொல்கிறார்கள் இந்த கூடும் கூட்டமானது ஓட்டாக மாறாது என்று. அப்படியா என்று மக்களை நோக்கிய கேள்வி கேட்க டிவிகே என்று அவர்களுடைய முழக்கம் விண்ணை அதிரச் செய்தது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த சிறிய ரத வீதியில் ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தின் மூலமாக தேர்தல் களத்தில் தன்னுடைய தாக்கம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து வருகிறார் தாவேக தலைவர் விஜய். இந்த முறை முதல்வருடைய சொந்த மாவட்டத்திலேயே அதை நிகழ்த்தியும் காட்டியிருக்கிறார். கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறாது என்ற விமர்சனத்திற்கும் பதிலளிக்கும் விதமாக இந்த பரப்புரையை மாற்றியிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இந்த நிலையில் இன்றைய நாளில் இந்த சனிக்கிழமைக்கான 2 மாவட்டங்களில் நடக்க வேண்டிய 2 பரப்புரைகளையுமே முடித்துவிட்டு தற்பொழுது அந்த பிரச்சார வாகனமானது தெற்கிறது வீதியில் இருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோம். அங்கு கமலாலயம் தெப்பக்குளத்தின் அருகே மக்கள் வெள்ளம் எந்த அளவுக்கு திரண்டிருக்கிறது என்பதை இந்த கழுகு பார்வை காட்சிகளின் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மக்கள் வெள்ளத்திற்கு இடையே ஒரு சிறிய படகு போல தாவேக தலைவர் விஜயுடைய இந்த பிரத்யேக பிரச்சார வாகனமானது மிதந்து செல்லக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்கிறோம். ஒருபுறம் தியாகராயர் கோவில், மறுபுறம் கமலாலய தெப்பக்குளம், இன்னொரு புறம் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழியும் தெற்கிரத வீதி. அந்த தெற்கிரத வீதியில் மக்கள் வெள்ளத்தின் ஊடே மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய தாவேக தலைவர் விஜயுடைய பிரச்சார வாகனம். ஸோ இந்த வாரத்திற்கான இந்த சனிக்கிழமைக்கான தாவேகவுடைய பிரச்சார பயணமானது நிறைவு பெறுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாகப்பட்டினத்திலும் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது திருவாரூரிலும் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை நடத்தி முடித்திருக்கிறார் விஜய். அதிலும் குறிப்பாக திருவாரூரில் மிதமிஞ்சிய அளவில் கூட்டம் கூடி அவரது உரையை கேட்பதற்காக பெருமளவிலான மக்கள் திரண்டிருந்த காட்சி